அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குவைத் தமிழ் மக்கள் சேவை மையம் நடத்தக்கூடிய 6ஆம் ஆண்டு மருத்துவ முகாம் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி தமிழர்களுக்காக ஸ்பெஷலா மருத்துவம் சலுகைகள் 4 டாக்டர்களோட நம்ம இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு அழைப்புதல் கொடுக்கும் வண்ணமாக நம்மளுடைய குவைத்தினுடைய அனைத்து உள்ளங்களில் குடிக்கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் எஸ்.எம். ஹைதர் அலி அண்ணன் அவர்களை சிறப்பு விருந்தினராக அழைப்பதற்கு இந்த குவைத் தமிழ் மக்கள் சேவை மையம் ரொம்பவும் ஆசைப்பட்டு பல நிகழ்ச்சிகள் அவர்கள் எங்களால் கலந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை இருந்த போதும் இந்த கடைசி ப்ரோக்ராம்ல அவர் நம்மளோட கலந்து கொள்ளணும், அவருடைய அந்த முதல் வருகையில இந்த ப்ரோக்ராம் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில நாம் அவர்களை சந்திக்க வந்திருக்கோம். எங்களுடைய விருந்தவர்களை ஏற்றுக்கொண்டு அண்ணன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொடுக்க வேண்டும் என்று குவைத் தமிழ் மக்கள் சேவை மையத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். சாந்தி சமாதானம் உண்டாகும். இன்ஷா அல்லாஹ் இந்த 6ஆம் ஆண்டுடைய நிகழ்ச்சி நம்முடைய மக்கள் சேவை மையம் நடத்தும் இந்த மெடிக்கல் கேம்புக்கு இதில் நிறைய விஷயங்கள் கல்லீரல், சிறுநீரகம் மற்றும் இருதய பரிசோதனைகளுக்கு 12 கடி 20 கடி 25 கடி நார்மலாக போனால் ஹாஸ்பிட்டலில் வாங்குவாங்க. அது இந்த குவைத் மக்கள் சேவை மையத்துக்காக இதுக்காக ஆஃபர் பண்ணியிருக்கிறாங்க. 12 கேடிக்கு உள்ளது 5 கேடியாகவும் 25 கேடி புற்றுநோய் சம்மந்தப்பட்ட அந்த இதை கண்டறியும் அந்த பரிசோதனையை அதை 25 கேடி 12 கேடி அதில் ஆஃப் அமௌண்ட் தான் போட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி உடலின் உட்பாகங்கள் பரிசோதிப்பது 15 கேடி எல்லாம் வாங்குவாங்க. ஆனால் இவங்களுக்காக 7 கேடி கொடுக்குறாங்க. இது ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம். என்ன பணங்கள் கொஞ்சம் பற்றாக்குறை உள்ளவங்க, கொஞ்சம் கஷ்டப்படுறவங்களுக்கு இது ஒரு முக்கியமான இது. வருஷத்துல ஒரு ட்ரிப்பு கண்டிப்பாக சோதனை செய்யணும். நம்ம உடம்பு ஃபுல் பாதுகாப்பு செஞ்சுக்கணும். நாங்கள் எல்லாம் போனால் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதனால இன்னை வரைக்கும் கொஞ்சம் ஒரு அளவு சமாளிச்சுட்டு இருக்கிறோம். நிறைய பேர் கடைசி நேரத்தில் போய் பார்த்துட்டு கண்ணா பின்னாண்டு அப்புறம் உடம்பு கெட்டு போய் 3rd ஸ்டேஜுக்கு போயிட்டா ஒன்றும் செய்ய முடியாது. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல காப்பாற்றிடலாம், 2nd ஸ்டேஜ்ல கூட காப்பாற்றலாம். நிறைய பேர் அவங்க கவனிக்காம அவங்க எந்த பரிசோதனையும் பண்ணாம எந்த செக்கப்பும் இல்லாதனாலதான் கடைசி ஸ்டேஜ்ல போகும்போது நம்ம அப்புறம் ஒண்ணுமே செய்ய முடியாத நிலைமை ஆயிடுது. அது இங்க குவைத்துல நிறைய நடந்துகிட்டு இருக்குது. அதனால எல்லாம் புற்றுநோய் இதெல்லாம் நம்முடைய சாப்பாடு எல்லாமே விஷமா போயிடுச்சு. அதனால தயவு செய்து எல்லாரும் இது மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்கும் போது விட்டுற வேண்டாம். கண்டிப்பா இதுல கலந்துக்கிறீங்க. இதுல நிறைய விஷயங்கள் அங்க சொல்லுவோம். எல்லாம் அங்க நம்ம பேசும்போது எல்லாம் விவரமா சொல்லுவோம். ஆனால் கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்துட்டு நானும் கலந்துக்கிறேன். கண்டிப்பா எல்லாரும் கலந்துக்கிறேங்க. இன்ஷா அல்லாஹ் எல்லாரையும் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.